இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த சாலை விரைவில் செய்யப்படுமா என்பதை கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி சிஷ்யா ஸ்கூல் கிட்ட ஒரு ரயில்வே மேம்பாலம், அதுவும் டிராபிக் நெரிசலுக்கு இதாக இருக்கிறது. அந்த பிரிட்ஜும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நெடுஞ்சாலை அமைச்சர் அவர் அது செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி கேட்டு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தலைநகரம். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய ரயில் நிலையம்தான் மிக முக்கியமான சந்திப்பாக இருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவது, அந்த நாகல் நகர் என்கிற பகுதியிலிருந்து ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய இரு புறமும் இருக்கக்கூடிய அந்த பாலத்தின் இருபுறமும் இருக்கக்கூடிய சாலைகளை விரைந்து அமைத்து கொடுத்து, ரோட் சேஃப்டி ஃபண்ட்ல லைட் மின் விளக்கு வசதிகளையும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, ஒரே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும், திண்டுக்கல் நேருஜி நகர் ரவுண்டானால இருந்து பழைய கரூர் சாலை செல்லுகிற ஒரு சுரங்க பாதை இருக்கிறது. அதில் இரண்டு புறமும் சுவர்கள் இன்றைக்கு நீரூற்றின் காரணமாக அது ரொம்ப நீர், அதாவது எப்படின்னா அந்த ஈரத்தன்மையோடு எப்பொழுது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. அந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக அங்கே ஒரு உயர்மட்ட அந்த ரயில்வே பாலம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதையும் அருள் கூர்ந்து நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் திண்டுக்கல் தொகுதி மக்களின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். ஜவஹர்லா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது நாகப்பட்டினம் தொகுதியில் திட்டச்சேரி தேவாங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை சாலை மிகவும் சேதமடைந்திருக்கின்றது. அந்த சாலையை சீரமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா? அதே போல மிக சிறப்பான ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது என்னுடைய தொகுதியில். அதற்கான அப்ரோச் ரோடு சரியான முறையில் அமைக்கப்படவில்லை. அதை அமைப்பதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக திராவிடமணி. பேரவைத் தலைவர்களே, எனது தொகுதி ஆகிய கூடலூர் சட்டப்பேரவை தொகுதி மலை மாவட்டமாகும். இந்த பகுதியில் இருக்கிற நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகள் இருக்கின்ற சாலைகள் சாலைகள் சரியாக இல்லாத காரணத்தினாலும், மலைப்பகுதி என்பதனாலும் இச்சாலைகளை எல்லாம் ஓடிஆராக, அதாவது டிஸ்ட்ரிக்ட் அதர் சாலையாக தரம் உயர்த்தும்படி மாண்புமிகு ஹைவே மினிஸ்டரிடத்தில் கேட்டு அமர்கின்றேன். மாண்பு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியில் ஆலங்குளம் ஒன்றியத்தில் உள்ள துத்திக்குளம் பாலத்தையும் மற்றும் நாராயணபுரம் பாலத்தையும், கடையம் ஒன்றியத்தில் உள்ள கருத்தப்பிள்ளை ஒரு பாலத்தையும் சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, கேள்வி நேரம் இல்லாத குறையும் கொஞ்சம் போய்க்கணும் இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சை மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் மேகலத்தூர்ல இருந்து கூடநானால் வரையில் உள்ள சாலை, பிள்ளைவாய்க்கால் கரை சாலை, அது மிக மோசமாக மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத நிலையில் இருக்கிறது. அது நம்முடைய ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் ஆரம்பத்தில் நான் 30 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை போட்டேன். அதுக்கப்புறம் நெடுஞ்சாலைத்துறை 2 முறை போட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த சாலையை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மூலமாக செப்பனிட்டு தருவார்களா என்பதை அறிய விரும்புகிறேன். காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், டெல்டா பகுதியில் உருவாகின்ற மாணவர்கள் ஊக்கத்தோடு வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடுவதற்கு பெற்றோருடைய பொருளாதார நிலை இடம் கொடுக்கவில்லை. எனவே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒன்றை டெல்டா மாவட்டத்தினுடைய மைய மாவட்டமாக இருக்கிற திருவாரூர் மாவட்டத்தில் அமைத்து தர வேண்டும் எனவும், என்னுடைய தொகுதியான வலங்கமானிலிருந்து பாபநாசம் வரை அந்த சாலை மிகவும் மோசமாக பழுதடைந்துள்ளது. அதனையும் சரி செய்து கொடுக்க வேண்டும் என உங்கள் வாயிலாக மாண்பு அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு வரியில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடுமலை டு பொள்ளாச்சி ரோட்டில் இப்போ புதுசாக நகாய் மூலிமா டோல்கேட் அமைச்சிருக்காங்க. அந்த உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி வர்ற அந்த மக்கள் மொத்தமே 2.5 கிலோமீட்டர் தான் அந்த நகாய் மூலிமா அமைச்ச அந்த ரோட்டை பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு முழுமையாக
டோல்கேட் வரி வசூல் பண்ணுறாங்க. 250 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுறாங்க. இது நான் நாடாளுமன்ற உறுப்பினர் கலெக்டர் சென்று சந்திக்கும் போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட இல்ல நகாயெல்லாம் பேசணுங்கிறாரு. என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? மாண்புமிகு ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் நகாய்க்கு வந்து இதை வலியுறுத்தி டோல்கேட் கட்டணத்தை குறைக்க வேண்டுகிறோம். டோல்கேட் இல்லைன்னா இல்லாட்டி அந்த இடத்த மாத்தி போடணும், வேற இடத்துல போடணும். மாண்பு உறுப்பினர் அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டுக்கோட்டை நகரத்தை சுற்றி 2 கட்ட புறவழிச்சாலைகள் தற்போது அமைய பெற்றுள்ளன. 3ஆம் கட்ட புறவழிச்சாலைக்கான டிபிஆர் தற்போது நம்முடைய துறை அரசுக்கு வரப்பெற்றுள்ளது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 3ஆம் கட்ட புறவழிச்சாலை அமைப்பதற்கான முன் கட்ட நிதியை வழங்குவதற்கு முன் வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்பு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டுக்கல் டு குமுளி சாலை நகாயில் ஒப்படைக்கப்பட்டு 4 வழிச்சாலையாக நிலம் எடுக்கப்பட்டு விட்டிருக்கிறது. ஆனால் சாலை பணி நடைபெறாமல் நிறுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை தெரிவித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் விஜய் சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சாவூரின் மத்திய பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட தஞ்சாவூர் நாகை சாலையில் அமைந்துள்ள அதிக மக்கள் பயன்பாட்டிற்கு உரிய நெரிசல் மிகுந்த பாலம் மேரிஸ் கார்னரில் அமைந்தது. அந்த பாலம் அமைக்கப்பட்ட பொழுது அதனுடைய பயன்பாடு முழுமையாக இல்லாமல் அந்த அரைகுறையாக அமைக்கப்பட்டது. அது போக்குவரத்துக்கு சரியானதாக இல்லை என்று அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு மரண பாலம்னு பேரிட்டு அன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் நடந்தது. அதன் பிறகு அவர்களுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் நடந்த பொழுது அந்த பாலத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு தரப்பினரும் அந்த பகுதியில் நீண்ட போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தோம். அந்த மேரிஸ் கார்னர் பாலம் நமது ஆட்சி காலத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவில் தஞ்சையின் வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் போக்குவரத்தை சீர் செய்யும் அளவிலே அமைத்து தர மாண்புமிகு அமைச்சர் மூலம் செய்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் மதார் பதுருதீன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மத்தியக்குட்பட்ட பழமை வாழ்ந்த மேயர் முத்துப்பாலத்தை மிக பலவீனமாக உள்ளது. அதனை விரைவில் சீரமைத்து தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.